ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணுமா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெஜிடபிள் வச்சு ஒரு பேன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு 1/4 முட்டைக்கோஸை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 பீட்ரூட், ஒரு கேரட், ஒரு 1/2 குடமிளகாயும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட கொஞ்சம் மல்லி இலையையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காய்கறியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேஷனுக்காக விட்டுருதேன். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா வெஜிடபிளோட ஊறி நம்ம பேன் கேக் செஞ்சு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். ½ அன் ஹவர் ஆனதும் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிளை தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் தடவி மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிளை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, ரொம்ப தின்னாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வேக வைக்கணும். இதில் மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் ஒவ்வொரு சைடும் வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி 2 சைடும் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வெஜிடபிள் பேன் கேக் ரெடி. குழந்தைங்க அவ்வளோவா வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்ருவாங்க. இதை டின்னராக கூட கொடுக்கலாம் அல்லது ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இதோட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நான் டொமேட்டோ சாஸ் இல்லாதனால மயனீஸ் வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.